வணக்கம் நண்பர்களே. இன்று நம்மால் காண முடியாத அளவுக்கு வானில் ஒரு வியப்பான நிகழ்ச்சி சுழல் காற்று எப்படி உருவாகிறது என்பதை பார்க்க போகிறோம். சுழல் காற்றுகள் இயற்கையின் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் அழிவுகரமான சக்திகளில் ஒன்றாகும். அவை பலத்த காற்று, கனமழை மற்றும் புயல் அலைகளால் வகைப்படுத்தப்படுகின்றன. இதில் கடலோர மற்றும் உள்நாட்டு பகுதிகளுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்துகிறது. அவற்றின் உருவாக்கத்தை புரிந்து கொள்வது அவற்றின் தாக்கத்தை முன்னறிவிப்பதற்கும் குறைப்பதற்கும் மிக முக்கியம். சூரியன் கடல் நீரை வெப்பமூட்டுகிறது. அந்த வெப்பத்தால் நீர் ஆவியாகி மேலே எழுகிறது. இவ்வாறு வெப்பம் மற்றும் ஈரப்பதம் கலந்து கடலின் மேல் ஒரு மாற்றம் ஆரம்பமாகிறது. சுழல் காற்று உருவாவதற்கான முதன்மை மூலப்பொருள் சூடான கடல் நீர் ஆகும். நீர் வெப்பநிலை குறைந்ததில் 26.5 டிகிரி செல்சியஸ் முதல் 50 மீட்டர் ஆழம் வரை இருக்க வேண்டும். இந்த சூடான நீர் சுழல் காற்றுக்கு எரிபொருளாக செயல்படுகிறது. சூடான நீர் ஆவியாகி நீராவி வளிமண்டலத்திற்கு உயரும். இந்த சூடான ஈரப்பதமான காற்று சுற்றியுள்ள குளிர்ந்த காற்றை விட அடர்த்தி குறைவாக இருப்பதால் அது தொடர்ந்து உயர்கிறது. மேலே செல்வதால் அந்த பகுதியில் காற்றழுத்தம் குறைகிறது. இதுவே குறைந்த காற்றழுத்த பகுதி என்று அழைக்கப்படுகிறது. இப்போது சுற்றியுள்ள இடங்களிலிருந்து காற்று அந்த மையத்துக்குள் அடிக்கத் தொடங்குகிறது. குறைந்த காற்றழுத்த பகுதி ஒரு வெற்றிடத்தை போல செயல்படுகிறது. சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து காற்றை உள்ளிழுக்கிறது. இது குவிதல் என்று அழைக்கப்படுகிறது. உள்வரும் காற்றும் சூடாகவும் ஈரப்பதமாகவும் இருப்பதால் சுழல் காற்றின் எரிபொருள் விநியோகத்தை அதிகரிக்கிறது. பூமி சுழல்வதாலும் காற்று நேராக செல்லாமல் சுழலத் தொடங்குகிறது. இதையே கோரியோனிஸ் எஃபெக்ட் என்று சொல்வார்கள். இதுவே ஒரு சுழல் இயக்கம் உருவாகும் முக்கிய காரணம். கோரியோனிஸ் விளைவு என்பது பூமியின் சுழற்சியால் ஏற்படும் ஒரு சக்தி. இது நகரும் பொருட்களை வன அரைக்கோளத்தில் வலதுபுறமாகவும் தென் அரைக்கோளத்தில் இடதுபுறமாகவும் திசை திருப்புகிறது. இந்த திசை திருப்பல் உள்வரும் காற்றை குறைந்த அழுத்த மையத்தை சுற்றி சுழலச் செய்கிறது. கோரியோனிஸ் விளைவு இல்லாமல் சுழல் காற்று குறைந்த அழுத்தத்தை நிரப்பி சுழலாது. பூமத்திய ரேகைக்கு 5 டிகிரிக்குள் சுழல் காற்றுகள் அரிதாகவே உருவாகின்றன. ஏனெனில் அங்கு கோரியோலிஸ் விளைவு மிகவும் பலவீனமாக உள்ளது. கடல் வெப்பம் 26 டிகிரி செல்சியஸுக்கு மேல் இருந்தால் காற்றின் ஈரப்பதம் அதிகரித்து சுழல் வலுப்படுகிறது. மெல்ல அது டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷன், பின்னர் சைக்ளோன் ஆகஸ்ட் மாறுகிறது. சாதகமான நிலைமைகள் இருந்தால் புயல் தீவிரமடையும். குறைந்த காற்றழுத்த பகுதி மேலும் வரையறுக்கப்பட்டு காற்றின் வேகம் அதிகரிக்கும். வானிலை ஆய்வாளர்கள் வெப்பமண்டல சுழல் காற்றுகளை அவற்றின் காற்றின் வேகத்தின் அடிப்படையில் வகைப்படுத்துகிறார்கள். வெப்பமண்டல இடையூறு என்பது லேசான சுழற்சியுடன் கூடிய இடி மின்னல் மேகங்களின் தொகுப்பு. வெப்பமண்டல தாழ்வு என்பது ஒரு மூடிய சுழற்சி மற்றும் அதிகபட்சமாக 37 முதல் 62 கிலோமீட்டர் மணி நிலையான காற்றுடன் கூடிய ஒரு அமைப்பு. வெப்பமண்டல புயல் என்பது 63 முதல் 118 கிலோமீட்டர் மணி நிலையான காற்றுடன் கூடிய ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பு. வெப்பமண்டல புயல்களுக்கு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. சுழல் காற்று சூறாவளி டைபோன் என்பது 119 கிலோமீட்டர் மணி அல்லது அதற்கு மேற்பட்ட நிலையான காற்றுடன் கூடிய முழுமையாக வளர்ந்த வெப்பமண்டல சுழல் காற்று. பெயர் பிராந்தியத்தை பொறுத்தது. ஒரு சுழல் காற்றின் மையம் அமைதியானது. இதையே ஐ ஆஃப் த சைக்ளோன் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த மையத்தை சுற்றி கடும் காற்றும் கனமழையும் ஏற்படும். இதுவே இயற்கையின் சக்தி. ஒரு முதிர்ந்த சுழல் காற்று ஒரு கருத்துமான அமைப்பை கொண்டுள்ளது. கண் என்பது சுழல் காற்றின் மையம், தெளிவான வானம், லேசான காற்று மற்றும் குறைந்த அழுத்தம் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது. இது புயலின் மையத்தில் மூழ்கும் காற்றால் உருவாகிறது. கண் சுவர் என்பது கண்ணை சுற்றியுள்ள தீவிர இடி மின்னல் மேகங்களின் வளையம். இங்குதான் மிக பலத்த காற்று மற்றும் கனமழை ஏற்படுகிறது. மழை பட்டைகள் என்பது கண் சுவரிலிருந்து வெளிப்புறமாக சுழலும் இடி மின்னல் மேகங்களின் பட்டைகள். இந்த பட்டைகள் கனமழை மற்றும் பலத்த காற்றை உருவாக்கலாம்.
சுழல் காற்றுகள் பெரும் சேதத்தை ஏற்படுத்தும். அவை புயல் அலைகள், வெள்ளம், பலத்த காற்று மற்றும் நிலச்சரிவுகளை ஏற்படுத்தலாம். அவற்றின் தாக்கத்தை புரிந்து கொள்வது நம் சமூகங்களை பாதுகாக்க அவசியம். சுழல் காற்றுகள் நிலப்பரப்பு அல்லது குளிர்ந்த நீரின் மீது நகரும் போது பலவீனமடைகின்றன. அவற்றிற்கு எரிபொருளாக சூடான, ஈரப்பதமான காற்று இல்லாமல் அவை சிதறத் தொடங்குகின்றன. இருப்பினும் அவை பலவீனமடையும் போதும் வெள்ளம் மற்றும் பலத்த காற்று காரணமாக குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தலாம். சுழல் காற்றுகள் பேரழிவு தரும் தாக்கங்களை ஏற்படுத்தலாம். அவை புயல் அலைகள், வெள்ளம், காற்று சேதம் மற்றும் நிலச்சரிவுகளை ஏற்படுத்தலாம். சுழல் காற்றுகள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை புரிந்து கொள்வதன் மூலம் நாம் சிறப்பாக தயாராகி நம் சமூகங்களை பாதுகாக்க முடியும். இயற்கையின் இந்த சக்தி வாய்ந்த நிகழ்வை பற்றி மேலும் அறிய இணைந்திருங்கள். சுழல் காற்றுகள் சக்தி வாய்ந்த இயற்கை நிகழ்வுகள். அவை பேரழிவு தரும் தாக்கங்களை ஏற்படுத்தலாம். அவை எவ்வாறு உருவாகின்றன என்பதை புரிந்து கொள்வது அவற்றின் நடத்தையை முன்னறிவிப்பதற்கும் அவற்றின் விளைவுகளை குறைப்பதற்கும் அவசியம். அறிவியலை புரிந்து கொள்வதன் மூலம் நாம் சிறப்பாக தயாராகி நம் சமூகங்களை பாதுகாக்க முடியும்.